ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒய்டி கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காட்டிலேருந்து எடுக்கிற வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஏற்காடு போயிருந்தோம். அப்போ எடுத்திருந்த வீடியோ தான் வீடியோ. இதுவுமே ட்ரிப்பு ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ஒன் டே ட்ரிப் தான் போயிருந்தோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏற்காட்டில் லாஸ்ட்டு உச்சியில் ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்க. இதோட பேர் பார்த்திங்கன்னா கரடி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே பார்த்தாலுமே வந்து ஏற்ற இறக்கமாகவே இருந்தது. ரொம்ப பயமாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது லாஸ்ட்டு வரைக்கும் பயம் இல்லை. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எப்படிடா வண்டி வரும், வண்டி வந்தால் எப்படி ஒதுங்கிறது அப்படி அதையெல்லாம் நினச்சி பயமாக இருந்தது. காரில் தான் போயிருந்தோம். நல்ல ஹீல்ஸு, ரொம்ப வளைஞ்சு கொண்ட ஊசி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி போயிருந்தோம். மதியத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 2 பார்க் பார்த்துருந்தோம். அந்த பார்க்கில் பெருசாக எதுவும் இல்லை, நல்ல வியூ பார்க் மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பீக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அங்கே தான் வந்து விலங்குகள், பறவைகள் அது மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஜிராஃபி ரைடு அது மாதிரி நிறைய இருந்தது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா நான் பாப்பா தம்பிக்கு புதுசாக இருக்குது, அவங்க விளையாடாத ஒன்றா இருந்தது. தம்பி வந்து ஜேசிபி ஓட்டி காட்டினது அது மாதிரிலாம் நிறையா விளையாட்டு இது இருந்தது. இதில் வந்து பால் மாட்டில் கறந்து கன்றுக்குட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. நிறையா பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அதனால் பாப்பாவும் போகணுன்னு சொன்னான். தம்பி பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபியில் மண் அள்ளி அந்த இதுக்குள்ளே டயருக்குள்ளே கொட்டணுமா. ஒரு 4 மினிட்ஸோ என்னமோ தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அவன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வந்து ஜேசிபி பிரியர். அதனால் சரி அவனையும் விளையாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸு இதை கொடுத்தோம்னா சாப்பிடுமே அந்த இதுக்குள்ளே நான் போயிட்டு ரொம்ப எதுக்குடா போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப தலைவலி கேராக இருக்க மாதிரி இருந்தது. பசி வேறு டைம் ஆயிடுச்சு. 1:30 1:45 அது மாதிரி ஆயிடுச்சா. அதனால் பசி டைமும் கூட ஆயிடுச்சு. அதனால் ஏன்டா போனோம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த குருவியில் சாப்பிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. மதியம் வந்து சாப்பிட்டு அப்படியே 1-2 போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பிட்டோம். ஒன் டே ட்ரிப் அப்படின்றதுனால பெருசாக எதுவும் பார்க்கல. ஒரு 2-3 இடம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்திங்களாக கேட்டு போனோம். இதுவே தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை இப்போ போயிட்டு ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பை பாய்.